வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான லட்டு அண்ட் உருண்டை ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பாசிப்பருப்பு லட்டு. இதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகட்டும். நெய் உருகினதும் ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் அதே நெய்யில் அப்படியே ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு போட்டு வறுக்க ஆரம்பிங்க. பாசிப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை ஆல்ரெடி வறுப்பட்ட கடலை, ஸோ எப்பயுமே பாசிப்பருப்பு பாதி அளவு வறுப்பட்டதும் அதை சேர்த்துக்கோங்க. இதோ பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதை இப்போ நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதோ ரெடி. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்துங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வெல்லத்தை உருக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு கரெக்டா இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதாவது லைட்டாக அது முங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை நல்லா கரைக்கணும். ஸோ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இதை ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சதுமே நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். இதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் மாவுக்கு வரலாம். இதோட நீங்கள் வறுத்து வச்சிருக்கிற அந்த கேஷ்யூ நட் ஆட் பண்ணுங்க அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது இப்போ ஆறிடுச்சு. நீங்கள் சூடாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் வெல்லத்தை கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எப்படியும் சின்ன சின்ன குப்பைங்க அதில் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு உருண்டையை நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று, இந்த மாதிரி வெல்லத்தை நல்லா உருக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இல்லையா, உங்கள் வெல்லம் நல்லா சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு அரைக்கும் போதே அந்த வெல்லத்தையும் சேர்த்து போட்டு அரைங்க. நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை திரும்பவும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடானதும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நல்லா டைட்டாக பிடிங்க. அப்போ தான் பிடிக்க நல்லா வரும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இந்த லட்டு நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக்குங்க. உருண்டைகளாக்குனீங்கன்னா உங்கள் லட்டு ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா வெளியே 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பாசிப்பருப்பு லட்டு முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. குறைவான நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தீபாவளி ஸ்வீட்னா கண்டிப்பாக அது ரவா லட்டு தான். இதுக்கு முதல்ல முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நெய் கொஞ்சமாக பேனில் விடுங்க. இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு அண்ட் 10லேருந்து 15 உலர் திராட்சை ஆட் பண்ணுங்கள். பருப்பு நல்லா வறுப்படட்டும். அதே மாதிரி திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு வரட்டும். இதோ வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இதே பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிக்கலாம்.
இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷமாவது பொறுமையாக வறுத்தெடுங்க. ரவா லட்டில் ரவையை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி எல்லாத்தையும் கலந்து பிடிக்க வேண்டியதான் பாக்கி. இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ரவையை வறுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கலந்து விடுங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வெர்ஷனில் சாப்பிடும்போது சுகர் லைட்டாக கடிப்படும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி கடிப்பட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சுகரை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸும் ரைசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த லட்டு நல்லா மாவாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும். பட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக பால் சேர்க்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் பால் ஆட் பண்ணாமலும் செய்யலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட வேண்டியது வரும். பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பால் ஆட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றுனதும் எல்லாம் சேர்ந்து வருதான்னு பாருங்கள். அது வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சா போதும். அண்ட் எல்லா டைமுமே சிம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இதை ஆஃப் பண்ணி இப்போ நான் ஆற விட்டுட்டேன். கை பொறுக்கிற சூட்டில் இது இருக்குது. இப்போவே உருண்டை பிடிச்சிடலாம். ரவா லட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேரட் லட்டு. ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 1/4 கப் உலர் திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோ இது நல்லா புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்ம ட்ரை கிரேப்ஸை வதக்கியாச்சு. அடுத்து கேரட்டை வதக்க போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 கப் துருவின கேரட் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 கப் துருவின தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் ரெடி பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். வதக்கிட்டே வாங்க. இதை இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட போகிறோம். நான்ஸ்டிக்காக இருந்தால் இது ஒட்டாது, நடுவில் கிளறணுன்ட்டு இல்லை. பட் வேற ஏதாவது பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, கீழே அடியில் ஒட்டிற போது. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற உலர் திராட்சையும் சேர்த்துக்க போறோம். இதை கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இதை இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வேக விட போறோம். இதோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. வேணும்னா ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் நெய் இந்த டைம் சேர்க்கலாம். நல்லா பளபளன்னு இருக்கும். இதோ கேரட் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேற பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற விடுங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது இதை வந்து உருண்டைகளாக்கணும்.
இது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைம் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். கேரட் லட்டு முடிஞ்சது. அடுத்ததா ராகி லட்டு. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை இப்ப நல்லா பொடி பண்ணிக்கலாம். வெல்லம் இங்க ரெடி. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விடுங்க. இதுல இப்ப நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு மூணையும் வறுத்து எடுக்க போறோம். எல்லாமே ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. இதோ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ராகி மாவை வறுக்க போறோம். ஸோ இந்த பருப்பு வறுத்த நெய்யையே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமா அடிஷ்னலா வேணா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை இதோட சேர்த்து நல்லா வறுக்கணும். ராகி மாவு வறுக்க வறுக்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அண்ட் நீங்க பொடிச்சு வச்சிருக்கிற வெல்லம் இதையும் சேர்த்து நல்லா வதக்க போறீங்க. இந்த வெல்லம் மெல்ட் ஆகவே லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவு ரெடி ஆயிடும். அடுத்ததா நீங்க வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் இதோட சேர்த்துருங்க. இதோட 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணலாம். இது கண்டிப்பா ஆப்ஷனல் தான். பால் ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா பிடிக்க வரும். பட் என்னன்னா நீங்க பால் ஊத்துனீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. எதுக்கும் நீங்க பால் ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எடுத்து பிடிச்சு பாருங்க. பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதும் இதை உருண்டைகளாக்குங்க. ரொம்ப ஹெல்தியான ராகி உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா சத்து மாவு உருண்டை ஆர் சத்து மாவு லட்டு. இதுக்கு பேன்ல கொஞ்சமா நெய் விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்க. நான் இங்க 3/4 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவை நெய்யிலே வறுக்க போறோம். ஆல்ரெடி எல்லா தானியத்தையும் வறுத்தரைச்ச மாவு தான் சத்து மாவு. ஸோ ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடாகணும். ஸோ 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதோட வெல்லம் சேர்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அண்ட் சூடாச்சுனாலே வெல்லம் கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சிச்சுன்னா சத்துமாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். 2-3 நிமிஷம் வறுத்தெடுங்க போதும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். லைட்டாக ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் விட்டு கலந்துட்டே வாங்க. நல்லா உதிரியாக புட்டு மாவு மாதிரி வரணும். அது வரைக்கும் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதை நீங்கள் பால் சேர்க்காம கூட செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மாவை நல்லா நெய்யில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறுனதும் இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஸோ சத்து மாவு உருண்டை ரெடி. அடுத்ததா நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பொருள் தான் தேவை. 1/2 கப் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் வெல்லம். ஃபர்ஸ்ட் நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டே வாங்க. அங்கங்கே ஒன்று பொரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அங்கங்கே ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
இதோட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது வறுத்த அரிசி மாவு. ஸோ வறுக்காத அரிசி மாவாக இருந்தால் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கரகரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக்கலாம். நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட எள்ளுருண்டை ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.